வாருங்கள் வாருங்கள் கூடுங்கள் அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக பலியினை செலுத்தி வருக வென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக பலியினில் கலந்திட வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று நமக்கு அன்பு கட்டளையிட்ட ஒளியாம் இறைவனை ஒளியின் மூலம் வரவேற்க இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. இறையருள் என்னும் நம்மீது தந்திட அருள் ஒளி ஏற்றிட நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஆன்றோ அவர்களை முதல் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். அகையிருள் அகற்றி அன்பு ஒளியேற்றிட அருட்சகோதரி பிரேமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாம் திரியினை ஏற்றிட நமது பாடகர் குழுவின் உறுப்பினரான திருமதி ஆலிஸ் ஜார்ஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காம் திரியினை ஏற்றிட பாடகர் குழுவின் மூத்த உறுப்பினரான திருமதி மரியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை விளைகின்றார். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் பாருங்கள், ஆலயம்
அடைய அருளில் வளர சேருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மிக்கேல் அந்தோனியம்மாள் கல்வியாக பிரதேச இயேசு மிக்கேல் அருளப்பணியிடப்பட்ட ஆன்மா இறைவனுக்கு இழைப்பார்கள் அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜேம்ஸ் மேரி இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் ஜோயல் ராஜ் ஜோஸ் இவர்களது உடல் உள்ள சுரத்திற்காகவும் குடும்ப அமைதிக்காகவும் கல்வியின் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வீடு கட்டியதற்கு நன்றியாருக்கு மிக்கேலம்மாள் இவர்களது ஆன்மா இறைவனுக்கு இழைப்பார்கள் அடைய மன்றாடுவோம். திரு பிரான்சிஸ் பாஸ்பியன் திருமதி ருக்குமணி இவர்களது குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் போஸ் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனுக்காகவும் மகள் ரோஸுக்காகவும் உடல் உள்ள சுரத்திற்காகவும் குடும்ப அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மறித்த சபரிமுத்து மற்றும் நகோமி அவர்களது ஆன்மா இறைவனுக்கு இழைப்பார்கள் அடைய வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள். திருமதி மிக்கேலம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுரத்திற்காகவும் குழந்தைகளின் கல்வி ஞானத்திற்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் ஆன்ம இடைக்காட்சிக்காக பிரான்சிஸ் எல்லையா தாயம்மாள் கரைசம்மாள் லாஸ்டர் இவர்களது ஆன்மாவுக்கு இழைப்பார்கள் அடைய வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். திரு ஆரோக்கியம் திருமதி அமல புஷ்பம் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் வசந்தி பர்கீஸ் ரீனா மேரி ரோஸ்லின் இமாக்குலேட் இவர்களது உடல் உள்ள சுரத்திற்காகவும் கல்வியில் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் விவசாயம் வளர்ச்சியடையவும் குடும்பத்தில் மறித்த சூசேலத்திடம் சபரியம்மாள் அந்தோனியம்மாள் இவர்களது ஆன்மா இறைவனுக்கு இழைப்பார்கள் அடைய மன்றாடுகிறார்கள். திரு திரவியம் திருமதி டெனிஸ் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் செல்வின் பிரியா மெடோனா காலின் விஜயபாண்டி
கௌசல்யா இவர்களது நலனுக்காகவும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்காகவும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றும் குடும்பத்தில் மறித்த சபரிமுத்து ஆக்னேஷ் பெரிய லிவிங்ஸ்டன் மற்றும் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காக உதவிக்கு அழைக்கிறார்கள். திரு தேவராஜ், திருமதி பாக்கியமணி இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவர்களது குழந்தைகள் கலா, அருள்ராஜ், ராணி, அந்தோணி, செல்லா, ஸ்டீபன் இவர்களது நலனுக்காகவும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் குடும்ப ஒற்றுமை சமாதானத்திற்காகவும் கால்நடை வளர்ச்சிக்காகவும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றும் குடும்பத்தில் மறித்த சேசுராஜா, முஸ்லிமம்மாள், ரஞ்சிதம், தாயம்மாள், செல்லையா, டேவிட் இவர்களது ஆன்மா இடைப்பார்கள் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள். திரு மரி அந்தோணி, திருமதி ஸ்ரீகமணி இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து வளரவும் சுகப்பிரசவம் நடைபெற்றதற்கு நன்றியாகவும் விவசாயம் கால்நடைகள் செழித்த இந்த திருப்பதியை மன்றாடுகிறார்கள். திருமிக்கேல், திருமதி சூசைமாள் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் சக்தி, சாந்தி, டெய்சி, மந்தியா, தோமாஸ், சுபா இவர்களது நலனுக்காகவும் குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் குடும்ப அமைதி ஒற்றுமைக்காக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு மரிய செல்லத்துறை, திருமதி திரசம்மாள் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் குழந்தைகள் ஆரோக்கிய மேரி, நிக்கோலாஸ், ஆரோக்கியம், விஜயமேரி, இருதயகுமார், அமலகிரேஸ் இவர்களது நலனுக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் திருமணம் நடைபெறுவதற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும் குடும்பத்தில் மறித்த மரிய செல்லத்துறை, ஆக்னேஷ், சபரிமுத்து, சபரியம்மாள் மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்களின் ஆன்மாக்களுக்காக இந்த திருப்பதியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திரு சுகுமார், திருமதி மேரி இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் நவீன் நலனுக்காகவும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் சமாதானத்திற்காகவும் குடும்பத்தில் மறித்த குட்டி என்ற தேவ சகாயம் இவர்களது ஆன்மா இறைவன் நித்திய இழைப்பார்கள் அடைய வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். திரு அந்தோணிராஜ், திருமதி பெருசம்மாள் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் கேத்ரின், ஜான், சாமுவேல் இவர்களது நலனுக்காகவும் பேர பிள்ளைகளின் நலனுக்காகவும் 4ஆம் ஆண்டு நினைவை கொண்டாடும் அம்மா இறைப்பாற்றுக்காகவும் குடும்பத்தில் மறித்த பொன்னையா, வர்கீஸ், அந்தோணிராஜ், அந்தோணியம்மாள், கிறிஸ் அந்தோணியர்களது ஆன்மா நித்திய இழைப்பார்கள் அடைய வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுகிறார். மேலும் நமது பாடல் குழுவினரின் குடும்ப கருத்துக்காகவும் ஒவ்வொருவரின் நலனுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் சமாதானத்திற்காகவும் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஒப்புக்கொடுக்கிறார்கள். அன்புக்கு சகோதர சகோதரிகளே, நம் திருமணத்து நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக்கு இந்த கண்ணீரை புனிதப்படுத்தி அருள்மாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை குறித்து கொண்டாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அழைத்தாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருமணமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள வேண்டுகிறோம். ஆண்டவரை உமது நாளாக இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றுமை எங்களில் புதுப்பித்தருளும்.
கண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து எங்களை காத்திருந்தோம். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, கண்ணீர் வளம் பெற அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த மீட்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உமை தாழ்மையுடன் வைத்திருக்கிறோம். ஆண்டவரை ஒப்புக் கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியதற்கு செய்கிறாக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்திருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. வானுலக அரசரே, ஆண்டவராகிய
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரிவதும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றவும் அருள் புரிவீராக. உமோடும் துணியாகையாரின் ஒன்றிற்களும் இறைவனாம் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் மானிட மகனின் ஆட்சியுரிமை என்றும் உள்ளதால் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 13 மற்றும் 14. அந்நாட்களில் ரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மாநில நம்பி தோன்றுவதற்கும் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகிலவர் வந்தார். அவர் குடும்பம் தொன்மை வரவேற்றார். ஆட்சி உரிமையையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருட்பாடு. 93. அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாய் கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை
உள்ளத்தில் இருந்துமது அரியணை நிலைத்துள்ளது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உடைய ஒழுங்கு முறைகள் மிகவும் உறுதியானவையே. ஆண்டவரே என்றும் தூய்மையே இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் ஆட்சி அன்பையே அடிப்படையாக கொண்ட ஆட்சி. நம் மீது கொண்ட அன்பினால் தன்னுடைய சாவினால் நம்மை மீட்டு அவரது ஆட்சிக்கு உரிமை உடையவர்களாக நம்ம மாற்றிய கிறிஸ்துவின் ஆட்சி நமது வாழ்விற்கு நம்பிக்கையூட்டுகிறது. இவ்வுலக ஆட்சியை போன்று தீமைகள் இல்லாமல் நிறைவாழ்வை கொண்டுள்ள அவரது ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சியே, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 33 முதல் 37 வரை. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கின்றீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கின்றீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலகு ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலகு ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கின்றீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்திற்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இன்று அரசராக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நாளிலே, அருமையானவர்களே, இந்த திரு வழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நமது திரு அவை நமக்கு பல வழிகாட்டுதல்களை தருகின்றன. நாம் எந்தெந்த நாட்களில் எப்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க வேண்டும், அவரது மறை நிகழ்வுகளை எல்லாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று நமக்கு வழிவகை செய்து வைத்திருக்கிறது. பொது காலத்தின் இறுதியில் இருக்கின்றோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பொது காலம் முடிந்தவுடன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நமக்கு வருகின்ற காலம் என்ன காலம்? என்ன காலம்? திருவருகை காலம். இந்த திருவருகை காலத்திலே நாம் என்ன செய்வோம்? எதை குறித்து ஜெபிப்போம்? எதை குறித்து நாம் தியானிப்போம்? இயேசுவின் பிறப்பு. என்ன செய்கிறார்? இயேசு இந்த மண்ணகத்திலே, விண்ணகத்திலிருந்து வந்த அவர் ஒரு மனிதனாக பிறப்பெடுக்கின்றார். அந்த பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை, அந்த பிறப்பு நிகழ்ச்சிகளை நாம் சிந்திக்கவும் ஜெபிக்கவும் நம்மையே தயார் செய்கின்ற காலம்தான் என்ன காலம்? திருவருகை காலம். ஆங்கிலத்திலே அட்வென்ட் என்று சொல்கிறோம். இந்த திருவருகை காலத்திலே பிரியமான சகோதர சகோதரிகளே, சாமியார் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருப்பாரு? என்ன கலர்? ஊதா நிறம். ஊதா நிறம், வயலட். இது எதை சுட்டி காண்பிக்கிறது? இன்னைக்கு தங்க நிறத்திலே
பளபளவென்று இந்த ஆடை உடுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு அரசராக கொண்டாடுகின்ற பெருவிழா. அதனால் இதை நாம் அடையாள விதத்திலே அணிந்து நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருவருகை காலத்திலே ஊதா நிறம் வேற எதுக்கெல்லாம் போடுவோம்? வேற எந்த நேரத்துல? தவ காலத்தில் ஊதா நிறம் பயன்படுத்துவோம். திருவருகை காலத்திலே ஊதா நிறம் பயன்படுத்துவோம். காரணம் என்ன? இதெல்லாம் தவத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்ற காலம். நம்ம நினைக்க கூடாது தவ காலத்தில் மட்டும்தான் நாம் தவம் செய்ய வேண்டும் என்று. அப்படி அல்ல பிரியமான சகோதர சகோதரிகளே. தவ காலத்தில் நாம் எவற்றையெல்லாம் செய்கின்றோமோ, நாம் ஜெபம், தவம், தர்மம் இவையெல்லாம் இந்த திருவருகை காலத்திலும் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். காலப்போக்கில் இந்த வழக்கம் படிப்படியாக தேய்ந்து மறைந்து விட்டது. இயேசுவின் பாடுகளை நாம் சிந்திக்க, நமது மனமாற்றத்திற்காக நாம் ஏற்படுத்துகின்ற தவக்காலத்தை ஒத்ததுதான் இந்த திருவருகை காலம். அதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தவம் செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இவையெல்லாம் திருவருகை காலத்திலும் செய்யப்பட வேண்டியது. கடவுளை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த திருவருகை காலத்திலும் நாம் சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும். அருமையானவர்களே, நமது திருவழிபாட்டு கேலண்டர் என்று சொல்கிறார்கள், வழிகாட்டுதல். இந்த நாள்காட்டியில் எப்படி இருக்கிறது? முதலில் திருவருகை காலம் தொடங்குகிறது. கிறிஸ்து பிறப்பு காலத்தை நாம் எதுவரை கொண்டாடுகிறோம்? எதுவரை கொண்டாடுவோம்? என்னைக்கு வர? மூன்று அரசர்கள் திருவிழா. அதுவரை நம்ம என்ன செய்வோம்? இயேசுவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை வாசிக்கிறோம், அதை குறித்து நாம் பேசுகிறோம், அதை குறித்து நாம் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக பொது காலம். பொது காலத்துல என்ன நிறம் அணியப்படுகிறது? பச்சை. பச்சை நிறம். பச்சை நிறம் இங்கு இருந்தால் அது என்ன காலம்? பொது காலம். ஊதா நிறம் இருந்தால் தவ காலம், இல்லை என்றால் திருவருகை காலம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்பப்ப சிவப்பு இருக்கும். அது எதை குறிக்கும்? மறை சாட்சிகள். இரத்தம் சிந்தி மறை சாட்சிகளாக இறந்தவர்களின் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது சிவப்பு நிறம் அணியப்படுகிறது. அல்லது குருத்தோலை திருவிழாவின் பொழுது இந்த சிவப்பு நிறம் அணியப்படுகிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அல்லது நினைவுபடுத்துகின்றேன். அருமையானவர்களே, நமது வழிபாட்டு ஆண்டில் நாம் இப்படி பலவற்றை பிரித்து வைத்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டின் ஆண்டின் இறுதி நாளாகிய, இறுதி வாரமாகிய இந்த வாரத்தில் கிறிஸ்துவை அரசராக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த கிறிஸ்துவை அரசராக கொண்டாடுகின்ற இந்த பழக்கம் பல 100 ஆண்டுகள் கொண்டாடப்பட்ட, பின்பற்றப்பட்ட பழக்கம் இல்லை. மாறாக 1925ஆம் ஆண்டிலிருந்து இந்த பழக்கம் திரு அவையில் இருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த இயேசுவை அரசராக கொண்டாட நமக்கு மனம் இருக்கிறதா என்றால் சில நேரங்களில் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இயேசுவை நாம் அரசராக பார்ப்பது மிக கடினம். இயேசு அரசராக வேண்டும் என்று விரும்பினாரா? இல்லை. இயேசு அரசராக விரும்பவில்லை. அவர் அரசனாக விரும்பி இருந்தால் எங்க பிறந்திருக்கணும்? ஏரோது அரண்மனையிலே 3 ஞானிகள்
இயேசுவை தேடி எங்கு முதல்ல போனாங்க? ஏரோது மாளிகைக்கு சென்றார்கள். ஏனென்றால் யூதர்களின் அரசன் பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏரோதுவின் மாளிகை தேடி சென்றார்கள். அரசன் எங்கு பிறப்பார்? மாளிகையில் தான் பிறப்பார். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் இயேசு எங்கு பிறந்தார்? மாட்டு கொட்டகையில் அவர் பிறக்கின்றார். முதல்லயே அவர் அரசன் இல்லை என்பதற்கு இதுதான் சான்றாக இருக்கிறது. இன்னும் அவர் வளர்ந்த பொழுது இயேசுவை மக்கள் அவர் செய்த பணிகளை, அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை பார்த்த மக்கள் இயேசுவை என்னவாக மாற்ற விரும்பினார்கள்? அரசனாக மாற்ற விரும்பினார்கள். இயேசு நம்மள மாதிரி கொண்டாங்க கொண்டாங்க தலையில கிரீடத்தை வைங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை. இயேசு என்ன செய்தார்? அரசனாக்க விரும்பிய பொழுது, அந்த மக்கள் அவரை அரசனாக்க விரும்பிய பொழுது இயேசு என்ன செய்தார்? அவர்களிடமிருந்து நழுவி சென்று விட்டார். எப்படி போனாரு? நழுவி சென்று விட்டார். மீனை கழுவும் போது நழுவுற மீன் மாதிரி என்ன இயேசு என்ன செய்கிறார்? நழுவி சென்று விட்டார். அவர் அரசராக இருக்க விரும்பவில்லை. இந்த மண்டகத்தின் அரசராக அவர் மாற விரும்பவில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, மக்கள் அவரை அரசராக்க விரும்பினாலும் அவர் அரசராக விரும்பவில்லை. பார்ந்தவர்களே, இயேசுவை அரசன் என்று சொல்லுகிற பொழுது அவரை கேலி செய்வதற்கு போல அமைகிறது. இயேசுவை அரசன் என்று என்ன செய்தார்கள்? கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், நக்கல் செய்தார்கள். உண்மைதானே? நான் சொன்ன உடனே தலையாட்டுறீங்களா? எப்படி உண்மை? எப்படி? இயேசு பாடுபட்ட பொழுது என்ன செய்தார்கள்? படை வீரர்கள் அவருக்கு சிவப்பு அங்கி அணிந்து தலையிலே முள்முடி சூடி அவரை எள்ளி நகையாடினார்கள். அவரை காரி உமிழ்ந்து அவர்கள் என்ன சொன்னார்கள்? யூதரின் அரசே வாழ்க. இன்னைக்கு இயேசுவை நாம் அரசர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த படை வீரர்களை போல இயேசுவை அரசர் என்று சொல்லுகிறோமா? அவர்கள் நக்கல் செய்தது போல, கேலி செய்தது போல, பரிகாசம் செய்தது போல நானும் நீங்களும் அவரை அரசன் என்று பரிகாசம் செய்ய வந்திருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே. இன்று நற்செய்தி வாசகத்திலே பிலாத்து இயேசுவை பார்த்து என்ன கேட்டான்? நீ யூதர்களின் அரசனா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கிற, அதுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது. நான் அரசன் என்று நினைக்கவில்லை, நீ என்னை அரசன் என்று நினைக்கிறாய் என்ற தொனியில் அவர் பேசுகிறார். யூதர்களின் அரசனா என்று கேட்டு இயேசுவை அவமானப்படுத்தினான் பிலாத்து. அதோடு மட்டுமல்ல பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் தலைக்கு மேல் அவர் என்ன வைத்தான்? பிலாத்து சிலுவையில என்ன எழுதி இருக்குது? மேல என்ன எழுதி இருக்குது? அப்படியே எழுதி இருக்குது. மேல சிலுவையில என்ன எழுதி இருக்குது? அது சொல்லுங்க. INRI. அந்த எழுத்துக்களுக்கு என்ன பொருள் என்றால் யூதர்களின் அரசன் என்று எழுதியிருக்கிறது. நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசர். என்ன எழுதியிருக்கிறது? நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசர். அவர் ஊர் நாசரேத், அங்க உள்ள இயேசு யூதர்களின் அரசன். இப்படி அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவையில்
எழுதி அவமானப்படுத்தினான் அரசன் என்று பிலாத்து. ஆக அன்பார்ந்தவர்களே, அரசர் என்ற ஒரு வார்த்தை இயேசுவை பொறுத்த மட்டில் அவமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாகத்தான் இருக்கிறது. இயேசு அரசராக பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் ஏரோது என்ன செய்தான்? பச்சிளம் குழந்தைகளை வெட்டி கொலை செய்தான். அரசன் என்ற வார்த்தை பலருக்கு அதிர்வை தந்தது. இயேசு அரசன் என்ற வார்த்தை இந்த உலகத்தில் பல மக்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. இயேசு அரசன் என்ற வார்த்தை பல நேரங்களில் பல மக்களுக்கு, அரசர்களுக்கும் ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் வயிற்றில் புளியை கரைத்தது. அந்த அளவிற்கு இயேசுவின் அரசாட்சி இருந்தது, இன்றும் இருக்கிறது. அருமையான நண்பர்களே, உலகத்தில் எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு பல அரண்மனைகள் காலியாக இருக்கின்றன. பல ஆண்டுகளுக்கு முன்பாக மைசூருக்கு சுற்றுலா சென்றிருந்தோம். படிக்கின்ற காலத்தில் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக சுற்றுலா சென்றிருந்தோம். அங்கு ஒரு அரண்மனை இருக்கிறது. அதை பார்ப்பதற்காக அழைத்து சென்றார்கள். யாரெல்லாம் போயிருக்கிறா மைசூர் மகாராஜா அரண்மனைக்கு? யாராவது போயிருக்கிறீங்களா? ஒரு சிலர் போயிருக்கிறீங்க. சிறு வயதில் அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு பெரிய கட்டடம், எவ்வளவு பெரிய மாளிகை, இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே என்று அதற்குள் பயணித்த பொழுது, அதை சுற்றி பார்த்த பொழுது அங்க ஒரு பெரிய சேர் இருந்துச்சு. அந்த சேர்ல அதற்கு மேல் ஒரு பலகையில் எழுதி வைத்திருந்தாங்க. என்ன எழுதி வைத்திருந்தாங்க? இதில் தான் அரசர் அமர்வார், அமர்ந்தார். இன்னொரு அறைக்கு சென்றால், நம்ம கோயிலை விட பெருசா ஒரு அறை இருந்தது. அதில் ஒரு பெரிய கட்டில் இருந்தது. அந்த கட்டிலின் மேல் இன்னொரு பலகையில் எழுதி வைத்திருந்தார்கள், இது அரசன் உறங்கிய கட்டில். அருமையானவர்களே, பெரிய மாளிகைகள் இருக்கின்றன, பெரிய கட்டில் இருக்கிறது, பெரிய நாற்காலிகள் இருக்கின்றன, ஆனால் அரசன் இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற மாளிகைகளில் அரசர்கள் இல்லை. அவர்களது அரசாட்சி எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. இந்த உலகத்தை ஆட்டி படைத்தவர்கள், இந்த உலகத்தை தங்களது காலின் கீழே வைத்தவர்கள் எல்லாரும் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் கிறிஸ்து அரசர் ஒருவர் மட்டுமே இன்றும் அரசராக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, அத்தகைய அரசரை நாம் கொண்டாடுவதற்கு வந்திருக்கின்றோம். 1925ஆம் ஆண்டு இந்த விழா ஏற்படுத்தப்பட்டது என்று நான் சொன்னேன். அந்த விழாவை அந்த ஆண்டு ஏற்படுத்தியதற்கு காரணம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களின் பின்னணியில் தான் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொள்ள இந்த திரு அவை நம்மை அழைப்பு விடுக்கின்றது. 1914ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை உலகத்தில் பெரிய நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. என்ன நிகழ்ச்சி யாருக்கும் தெரியுமா? 1914ஆம் ஆண்டிலிருந்து 1918ஆம் ஆண்டு வரை உலகத்தில் என்ன நடந்துச்சு? முதல் உலக போர் நடைபெற்றது. இந்த முதல் உலக போர் எதற்காக ஆரம்பித்திருக்கும்? சண்டை எப்படி ஆரம்பிக்கும்? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை எப்படி ஆரம்பிக்கும்? சொத்து பிரச்சனை. உனக்கு 1 ஏக்கர் நிலம், எனக்கு 1 ஏக்கர் நிலம்.
தம்பிக்காரன் அண்ணனுடைய 1 ஏக்கர்ல 1 அடி நிலத்தை எடுத்துட்டா அங்க என்ன நடக்கும்? உலக போர் ஆரம்பிக்கும். உண்மைதானே? 1 அடி வேண்டாம், 1/2 அடி நிலத்தை கொஞ்சம் தள்ளி கல்ல போட்டுட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? அவன் மண்டையில கல்ல தூக்கி போட்டுருவோம். இப்படித்தான் உலகத்தில் பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. அந்த காலகட்டத்திலே உலக நாட்டை ஆண்டு வந்த அதிகாரிகள், அரசர்கள் என்ன செய்தார்கள்? பிறர் நாட்டை, பிறர் நிலத்தை அபகரிக்க தொடங்குகிறார்கள். தங்கள் அரசை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே பக்கத்து நாட்டுக்காரனோடு சண்டையிட்டு யார் பெரியவன், யார் வலிமையானவன், யாருடைய அரசுக்கு வலிமை இருக்கிறது என்ற போட்டியில் இறங்கினார்கள். அதன் விளைவு அவர்கள் நாடுகளை பிடிப்பதில் ஆர்வத்தை காட்டி உலக அமைதியை கெடுத்தார்கள், உலக போருக்கு வித்திட்டார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இத்தாலி நாட்டிலே அந்த நேரத்திலே பெனிட்டோ முசோலின் என்ற சர்வதிகாரி வாழ்ந்து வந்தான். இத்தாலி நாட்டில் இருக்கின்ற எல்லோரையும் அவன் தன் காலுக்கு கீழே வைத்தான். உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் அவன் மூக்கை நுழைத்து சண்டையை அவன் ஏற்படுத்தினான். மக்களை கொன்று குவித்தான். அவன் தன்னை ஒரு அரசனை போல, ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியாக அவன் மாறினான். அதனால் இத்தாலி மட்டுமல்ல, ஐரோப்பிய கண்டத்தின் பல பகுதிகளில் அவனது பாதிப்பு இருந்தது. அவன் தன்னை ஒரு அரசனாக, ஒரு மிகப்பெரிய அரசனாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தான். மக்களின் நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தான். இந்த ஒரு பின்னணி உண்டு. இன்னொரு காரணமும் இந்த 1925ஆம் ஆண்டு இந்த திருவிழா கொண்டாடுவதற்கு காரணம் இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு பிறந்து 313ஆம் ஆண்டில் கான்ஸ்டன்டினோபிள் என்ற மன்னன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். எப்படி ஏற்றுக்கொண்டான்? மனம் மாறினான். எப்படி மனம் மாறினான்? அவனுக்கு காட்சியில், கனவில் சிலுவை வருகிறது. அந்த சிலுவையின் அடையாளத்தை வைத்து தன் எதிரி நாட்டு மன்னனை, அவன் வைத்திருந்த சிறு படையை வைத்து அவனை வீழ்த்தி விடுகிறான். அவனது வெற்றிக்கு காரணம் இந்த சிலுவைதான், வெற்றிக்கு காரணம் இயேசுவின் சிலுவைதான் என்று கருதி அவன் கிறிஸ்துவ சமயத்தை தனது சமயமாகவும் அரசாங்க சமயமாகவும் ஏற்றுக்கொள்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்துவ சமயம் வளரத் தொடங்குகின்றது. இயேசுவை பற்றிய செய்தி எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு திருச்சங்கம் கூடுகின்றது. நீசே என்ற ஒரு இடத்திலே, ஆங்கிலத்திலே நைசீன் என்று சொல்வார்கள், அந்த இடத்திலே ஒரு திருச்சங்கம் கூடுகிறது. திருச்சங்கம்னா என்ன? என்னது? எங்களுக்கு சங்கம் தான் தெரியும், திருச்சங்கம்னா தெரியாது. ஆலோசனை குழுவாம். அருமையானவர்களே, கட்சிகள், அரசியல் கட்சிகள் என்ன செய்கிறார்கள்? மாநாடுகளை நடத்துகிறார்கள். மாநாட்டில் என்ன செய்வார்கள்? என்ன செய்வார்கள்? அந்த கட்சியின் கொள்கை என்ன, அவர்களது கோட்பாடு என்ன என்பதை அறிவிப்பார்கள், விவாதிப்பார்கள், கலந்து பேசுவார்கள், மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துவார்கள். உலக தமிழ் சங்கம் என்று இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள்? தமிழ்ச்சங்க, உலக தமிழ்ச்சங்க மாநாட்டில் தமிழை குறித்து, மொழியை குறித்து அறிஞர்கள் வந்து பேசுவார்கள்.
மொழியை வளர்ப்பது எப்படி என்று ஆலோசனைகளை சொல்வார்கள், மொழியை பெருமைப்படுத்துவார்கள். இதுதான் தமிழ் சங்கம் அல்லது உலக தமிழ் சங்கங்களில் நடப்பது. அதை போல திருச்சபையில் இருக்கின்ற மறைநூல் அறிஞர்கள், வல்லுனர்கள், திருச்சபையின் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற தலைவர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இறை மக்கள் எல்லோரும் கூடி என்ன செய்வார்கள்? கடவுளை பற்றி பேசுவார்கள். தங்களது வாழ்விலே அவர்கள் கொண்டிருக்கின்ற ஐயப்பாடுகள், சந்தேகங்கள், சில தப்பறையான கருத்துக்கள், இவற்றை விவாதித்து அவர்கள் அதில் தெளிவு காண்பார்கள். அப்படி முதலாக இந்த திருச்சங்கமானது கூட்டப்பட்டது. இந்த திருச்சங்கம் கிபி 325 ஆண்டு நடைபெற்றது. இந்த நீட்சே என்ற இடத்திலே இந்த திருச்சங்கம் நடைபெற்றது. இந்த திருச்சங்கத்தின் முடிவிலே அவர்கள் ஒரு கொள்கை அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஒவ்வொரு அரசியல் கூட்டத்திலும் கொள்கை முடிவுகளை வெளியிடுவார்கள். இதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இதுதான் எங்கள் கொள்கை, இதுதான் எங்கள் கோட்பாடு என்று வெளியிடுவார்கள். அதுபோல 325 ஆண்டு கூடிய அந்த திருச்சங்கத்தில் ஒரு கொள்கை வெளியிடப்பட்டது. அது என்ன கொள்கை என்று தெரியுமா? நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலியின் பொழுது மறையுரை முடிந்தவுடன் சாமியார் என்ன சொல்றாரு? எல்லோரும் எழுந்து நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அந்த நம்பிக்கை அறிக்கை இருக்கிறதே, அந்த நம்பிக்கை அறிக்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது? கிபி 325 ஆண்டு அந்த திருச்சங்கத்தின் நிறைவில் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து 2024 நவம்பர் மாதம் 24ஆம் நாளாகிய இன்று வரை நாம் எந்த அறிக்கையை வெளியிடுகிறோம்? அந்த திருச்சங்கம் வெளியிட்ட அந்த நம்பிக்கை அறிக்கையை தான் நாம் பாடுகிறோம், நாம் திருப்பலியிலே கொண்டாடுகிறோம், அறிக்கையிடுகின்றோம். 1925ஆம் ஆண்டு அந்த திருச்சங்கம் கூடி மொத்தம் எவ்வளவு நாட்கள் ஆயிருந்துச்சாம்? கணித புலிகள் யாராவது இருந்தா சொல்லுங்க பாப்போம். 325ஆம் ஆண்டு தொடங்கிய அந்த விசுவாச அறிக்கை 1925ஆம் ஆண்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கும்? 1600 ஆண்டுகள். அந்த 1600 ஆண்டை நிறைவு செய்தார்கள், கொண்டாடினார்கள். அந்த கொண்டாட்டத்தின் பொழுதுதான் திருத்தந்தை பயஸ் 11ஆம் பயஸ் என்ற திருத்தந்தை இந்த கிறிஸ்து அரசர் திருவிழாவை அவர் தொடங்குகிறார், அறிமுகப்படுத்துகின்றார். அருமையானவர்களே, 1600 ஆண்டுகள் முறிவுபடாமல், மாற்றமில்லாமல், எந்த ஒரு திருத்தம் இல்லாமல் அழுத்தமாக நம்புகின்ற, அறிவிக்கின்ற ஒரு நம்பிக்கை அறிக்கை கத்தோலிக்க திரு அவைக்கு உண்டு. வேற எந்த சபையாவது இதை சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு, நாளைக்கு ஒரு நிலைப்பாடு, நாளை மறுநாள் இன்னொரு நிலைப்பாடு கொண்டிருக்கின்ற சபைகள் இன்று இயேசுவை அறிவிக்கின்றனவே. ஆனால் கத்தோலிக்க திரு அவையிலே அருமையான சகோதர சகோதரிகளே, எத்தனை 1000 ஆண்டுகள் என்று எண்ணி பாருங்கள். ஒரே நிலைப்பாடு, மாறாத நம்பிக்கை. நாம் ஒருவேளை சொல்லலாம்
அரைத்த மாவையே அரைக்கிறார்கள் என்று. அப்படி அல்ல, எவ்வளவு அரைத்தாலும் இன்னும் அரைந்து கொண்டே இருக்கிறது தான் நமது விசுவாசம். இன்னும் அதிலிருந்து அரைக்கின்ற பொழுது மாவு என்ன செய்யும்? பொங்கி வரும். வருமா இல்லையா? வீட்டுல கிரைண்டர் இருக்குல்ல, நம்ம அரிசி உளுந்தெல்லாம் போட்டு அரைக்க அரைக்க என்ன ஆகும்? பொங்கி வரும். மாவு என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும், அரைக்க அரைக்க. அதுபோலத்தான் நமது கத்தோலிக்க திரு அவையிலே விசுவாசம் அரைக்க 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 மீண்டும் மீண்டும் பொங்கி வருகிறது அல்லவா பிரியமான சகோதர சகோதரிகளே. இந்த 1600 ஆண்டை நிறைவு செய்கின்ற பொழுது எழுந்த அந்த நம்பிக்கையில் ஊறிய இந்த திருவிழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். அருமையானவர்களே, அரசன் என்பது இயேசுவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன? உலகத்தை ஆளுகின்றவர் ஆண்டவர் ஒருவரே. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ற இந்த வார்த்தை, இயேசு ஆண்டவர் என்ற இந்த வார்த்தை 800 முறை வருவதாக சொல்லுகிறார்கள். எவ்வளவு தடவை? 800 தடவை ஆண்டவர் ஆண்டவர் என்று, ஆண்டவர் இயேசு என்று, இயேசுவே ஆண்டவர் என்று 800 தடவை வருகிறதாம். மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது, இயேசுவே நம்மை ஆளுகின்றவர், ஆண்டவர், இன்னும் ஆளுகிறவர். நமது வாழ்வை ஆளுகின்ற கடவுளாக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவரை நாம் அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசனுக்கு இருக்கின்ற பணி என்ன, கடமை என்ன என்று சிந்தித்து பார்த்தோமே என்றால், அரசன் தனது குடிமக்களை பாதுகாக்க வேண்டும். முதல்ல என்னது? பாதுகாக்க வேண்டும். ஒரு அரசன் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். இயேசு என்னையும் உங்களையும் பாதுகாக்கிறாரா? நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. நம்மை இயேசு அரசர் பாதுகாக்கின்றார். இரண்டாவது, ஒரு அரசன் செய்கின்ற முக்கியமான பொறுப்பு, கடமை, வேலை என்னவென்றால், தனது பிள்ளைகளுக்கு, தனது அரசில் இருக்கின்ற மக்களுக்கு உணவளிக்க வேண்டும். அவர்கள் பசியாற வேண்டும், உணவளிக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் நமக்கு உணவளிக்கிறாரா? உணவளிக்கிறாரா இல்லையா? தனது உடலையும் இரத்தத்தையும் நாம் வாழ வேண்டும் என்று அவர் உணவாக தருகின்றார். இயேசு உணவளிக்கின்றார் என்று சொல்லுகின்றவர்கள் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. மூன்றாவது, அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு அரசன் தன் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா என்று பார்க்கின்றான். நம் ஆண்டவர் நம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார், நமது வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர் உறுதி செய்கிறாரா இல்லையா? உறுதி செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் கடவுள் என்ன செய்தார் என்று பாருங்கள். இஸ்ராயேல் மக்கள் பாரபோன் மன்னனுக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் வடித்த கண்ணீர், அவர்கள் கத்திய அந்த குரல் யாவை இறைவனின் செவியை எட்டியது. மோசேயை அழைத்து ஆண்டவர் என்ன சொன்னார்? என் மக்களின் அழுகுரலை கேட்டேன், எனவே அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்தேன் என்று இறைவன் சொன்னார். எனவே நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு இருக்கின்றோமா என்று கிறிஸ்து அரசர் பார்க்கின்றார். நாம் மகிழ்வோடு வாழ்வதற்கு அவர் தன்னையே முழுவதும் தந்திருக்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார். அதை நம்புகின்றவர்கள் இயேசுவே நன்றி என்று சொல்லுங்கள். அருமையானவர்களே, இயேசு அரசராக, நம் உள்ளத்தின் அரசராக இருக்க வேண்டும். நம்மை ஆள்வது பணம் அல்ல, நம்மை ஆள்வது நமது அறிவு அல்ல, நம்மை ஆள்வது செல்வங்கள் அல்ல, நம்மை ஆள்வது ஆண்டவரின் இரக்கம், ஆண்டவரின் அன்பு, இயேசுவின் அன்புதான் நம்மை ஆளுகிறது என்பதை
நம்புகிறவர்களாய் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நிம்மதியின் விழாவாக மாறட்டும். இயேசு என் அரசராக இருக்கிறார். என் கடவுள் என்னை பாதுகாத்து எனக்கு உணவளித்து என்னை மகிழ்ச்சியோடு வைத்திருப்பார் என்ற நம்பிக்கையில் அவரது அரசு இந்த மண்ணில் வரட்டும் என்ற உணர்வோடு எண்ணத்தோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெறுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிறைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நம் ஆண்டவர் இயேசு சொன்னார். நாம் நம்பிக்கையோடு கேட்டு நமது தேவைகளை மட்டுமல்ல, பொதுவான தேவைகளையும் பிறரது தேவைகளையும் எடுத்து சொல்லி இறைவனிடம் மன்றாடுவோம். படைப்பு அனைத்தையும் படைத்து பாதுகாக்கும் எம் இறைவா, உமது இறையாட்சியின் ஊழியராகிய எம் கத்தோலிக்க திருஅவையின் இணை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். சிறப்பாக எங்கள் பங்கு தந்தையையும் ஆசீர்வதியும். எம் திரு அவையில் காணப்படும் பல்வேறு விதமான வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து அனைவரும் ஒன்றுபட்டு இறையாட்சி பணி செய்ய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோ, கேட்டு அருள் புரிவார். இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோ, கேட்டு அருள் புரிவார். அகிலம் அனைத்தும் ஆளும் எம் அரசரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக தன்னலம் மறந்து மக்களுக்கு நலம் பயக்கும் திட்டங்களை செயல்படுத்தவும், மக்கள் நலனுக்காக போராடுபவர்களின் குரல்களை கேட்டு செயல்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோம், கேட்டு அருள் புரிவார். இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோம், கேட்டு அருள் புரிவார். அன்பின் அரசரே எம் இறைவா, எங்கள் பங்கு சமூகத்தை நிறைவாக ஆசிர்வதியும். எம் பங்கு மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழவும், ஒருவருக்கொருவர் உடனிருந்து உதவவும், இணைந்து செயல்பட்டு பங்கில் உள்ள அனைவரின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான பணிகளை முன்னெடுக்கவும், இவ்வுலகில் இறையாட்சியை வளர்த்தெடுக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோம், கேட்டு அருள் புரிவார். இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோம், கேட்டு அருள் புரிவார். அமைதியின் அரசரே எம் இறைவா, உலக அமைதிக்காக மன்றாடுகிறோம். உலக நாடுகளுக்கிடையே காணப்படும் வேற்றுமைகளும் போட்டிகளும் சுயநல எண்ணங்களை ஒழித்து போர்களை மறைத்து அமைதி சூழ்நிலை நிலவவும், தனிமனித வாழ்வில் அமைதிக்காக ஏங்கும் மக்களின் மனங்கள் அமைதி கொண்டு வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோம், கேட்டு அருள் புரிவார். இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோம், கேட்டு அருள் புரிவார். அன்பு இறைவா, இறந்தோர் மாதமாகிய இம்மாதத்தில் நீர் ஒருவரே உம்மில் நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை அறிவீர் என்பதற்கேற்ப உம்மில் நம்பிக்கை கொண்டு இருந்த நம்பிக்கையாளர்களுள் யாரும் நினையாத ஆன்மாக்கள், தூய்மை பெறும் நிலையில் துன்புறும் ஆன்மாக்கள் அனைவரும் உமது இரக்கத்தை பெற்று நித்திய இளைப்பாற்றி அடைய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோம், கேட்டு அருள் புரிவார். இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோம், கேட்டு அருள் புரிவார். அன்பின் இறைவா, ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று புனித அகுஸ்தினார் கூறியது போல, இந்நாளில் இசை மூலம் இறைவனுக்காக தொண்டு செய்யும் அனைத்து பாடகர்கள் மற்றும் இசைக்கருவி மீட்டுபவர்கள் அனைவருக்காகவும் இந்நேரத்தில் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அருங்கொடைகளை இறை ஞானத்தோடு திருவழிபாட்டில் முழுமையாக தங்கள் பணியை திறம்பட செய்ய தேவையான அருளையும் ஞானத்தையும் நல்ல உடல் நலத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோம், கேட்டு அருள் புரிவார். இறைவா உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோம், கேட்டு அருள் புரிவார். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக இறைவனை மன்றாடுவோம். அன்பு இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம் பாதம் எடுத்து வந்திருக்கின்ற எங்களது தேவைகளை, பிறரது தேவைகளை கண்ணோக்கி பாரும். நீர் அறியாதது ஒன்றுமில்லை. நீர் எங்களது வாழ்விலே எது நல்லதோ, எது எங்களுக்கு நன்மை தருமோ, வாழ்வு தருமோ, அதை நீர் நிறைவாக தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தருவேன் என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். என்ன தருவேன் என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். இயன்றதெல்லாம் தரவா என் இயலாமையை தரவா. நான் விரும்புவதை தரவா உந்தன் விருப்பப்படி தரவா. என்ன தருவேன் என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். அன்பின்றி நான் செய்யும் 1000 பலிகளும் அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம் ஜெபங்களும். அன்பின்றி நான் செய்யும் 1000 பலிகளும் அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம் ஜெபங்களும். மனதிற்கு மகிழ்ச்சியாய் நான் நினைத்தேன் உன் பெயருக்கு புகழ்ச்சியாய் நான் நினைத்தேன். நீ விரும்பும் காணிக்கை பலி அல்ல உம் இரக்கமை தெரிந்தேன் என் இறைவா. என் இரக்கத்தின் செயல்களை ஏற்றருள்வாய். என்ன தருவேன் என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். என்ன தருவேன் என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இக்கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தே. இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தனது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார்.
அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமாக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமை மிகு மறை சாட்சியர், எங்களது பாதுகாவலி புனித குழந்தை தெரசா மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்பரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் வர நாம் தகுதியற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ராஜாதிராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமலராஜனே,
ஆவலாய் உண்பவர் ஆன்ம வாழ்வை கண்டிடுவே. ராஜாதி ராஜனே தேவாதி தேவனை போற்றி துதித்து பாடிடுவோம். தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமலராஜனே. அன்பினார் உம்மையே உணவாக தந்தே, அன்புடன் உலகினில் வாழ்வும் வழியும் காட்டினே. ராஜாதி ராஜனே தேவாதி தேவனை போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமலராஜனே. என்னில் நீர் நிலைத்ததான் வாழ்வு உண்டென்றே, உம்மில் நான் நிலைக்கவே விரைந்து எம்மில் வந்திடுவே. ராஜாதி ராஜனே தேவாதி தேவனை போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமலராஜனே.
பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வெள்ளிக்கிழமை நாம் ஒரு கொண்டாடினோம். என்ன திருவிழா அது? புனித சிசிலியம்மாள் திருவிழா. புனித சிசிலியம்மாள் யாருக்கு பாதுகாவலியாக இருக்கிறார்? பாடல் பாடுகின்றவர்கள் மற்றும் இசை கருவிகள் மீட்டுகின்றவர்களின் பாதுகாவலியாக இருக்கின்றார். எனவே நமது ஆலயத்திலே ஒவ்வொரு திருப்பலியின் பொழுதும் திரு வழிபாட்டின் பொழுதும் அழகான பாடல்களை இசைத்து பாடி நம்மை ஆண்டவரோடு ஒன்றாக இணைவதற்கு உதவியாக இருக்கின்றவர்கள் நமது பாடல் குழுவினர். அவர்களை மறக்க முடியாது. அவர்களது அர்ப்பணம் உள்ள இந்த பணியை கண்டிப்பாக நாம் பாராட்ட வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். எனவே சிறப்பாக நல்ல முறையில் அழகாக நாம் ஈடுபாடோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவதற்கு உதவி செய்கின்ற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை உளமாற நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றேன். உங்கள் அனைவரின் சார்பாக இந்த பாடல் குழுவை சிறப்பாக இசை மீட்டி வழிநடத்துகின்ற திரு ஜோசப் அவர்களையும் அவர்களோடு இணைந்து மிகச் சிறப்பாக பாடுகின்ற அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் நாம் வாழ்த்துவோம். கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்வோம். புனித அகஸ்தினார் என்ன சொன்னார்? ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொன்னார். எனவே அன்பார்ந்த பாடல் குழுவினரே, நீங்கள் இருமுறை ஜெபிக்கிறீர்கள், ஒரு முறை பாடுவது கடவுளின் அழைப்பை ஏற்று சிறப்பாக நீங்கள் பாடல்களை பாடுகிறீர்கள். ஒற்றுமையோடும் அன்போடும் தொடர்ந்து நீங்கள் இந்த பாடல்களை இசைத்து கடவுளுக்கு பெருமை சேர்க்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் பாடுகின்ற பொழுது எனது பெருமை எனது புகழ் அல்ல, கடவுளின் மகிமைக்காகத்தான் நாம் இதை செய்கின்றோம். எனவே அத்தகைய ஒரு நல்ல மனநிலையோடு தொடர்ந்து நீங்கள் இறைவனுக்கு பணியாற்ற உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே பாடல் குழுவினர்கள் தங்களது பாதுகாவலியின் விழாவோடு இந்த ஞாயிறையும் சிறப்பு செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பு செய்ய காத்து கொண்டிருக்கின்றவர்கள் புனித குழந்தை தெரசாள் நற்பணி மன்றம். எனவே அவர்கள் அடுத்த வாரம் நம்மை திருப்பலி சிறப்பாக கொண்டாட உதவி செய்வார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நாளில் அல்லது இந்த வாரத்திலே பிறந்த நாள் அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? இருந்தால் பீடத்திற்கு முன்பாக வாருங்கள். பிறந்த நாள் அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் இருந்தால் வாருங்கள். கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு இறைவா, இந்த அன்பு பிள்ளையை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இவர் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவும் மென்மேலும் உமது அருளை பெற்றவராகவும் இருப்பாராக. இவரது பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உமது மேலான கரம் இவர்களை வழிநடத்துவதாக. அன்பு தெய்வமே, இவர்கள் ஞானத்திலும் கல்வியிலும் அன்பிலும் பண்பிலும் சிறந்து விளங்குவார்களாக. உமது திருக்கர ஆசி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுவை ஆசீர்வதித்தது போல இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். எல்லாம் உள்ள கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரை சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உமை வேண்டுகிறோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளை கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கிறிஸ்துவே நமக்கு அரசராக இருக்கின்றார் என்ற மகிழ்வில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இளமை போல் அழகுள்ளவளா, கதிரவனை போல் ஒளியுள்ளவளா, விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. நீவானின் சுடரே, தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள் மகளே. அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. ஆ ஆ கண்ணிமையின் தூய்மையும் தாழ்ச்சியும் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, அன்பே அருளே
அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு இன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. நமது பங்கு தந்தை அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் இறை மக்களுடைய இறை ஆசிரியருக்காகவும் நாம் அன்றாடுவோமாக. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எமது பெயர் தூயவர் என போற்ற பெருக, எமது ஆட்சி வருக, எமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தூய ஆவியின் பெயராலே. ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. குழந்தை இயேசு கிறிஸ்து மாளே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.